கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறிய செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். சோம்பேறியை பற்றி சில வார்த்தைகள். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 9, 10. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அதாவது தூங்கணும் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பவும் தூங்கணும், தூங்கிட்டே இருக்கணும், இன்னும் கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சோம்பேறி என்று பைபிள் சொல்லும். அப்போ நம்ம சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோம்பலின் நிலைமை என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 21வது அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்க. நீதிமொழிகள் 21, 25 பாருங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறிக்கு என்ன செய்ய ஆசை இருக்காதாம்மா, வேலை செய்யணும்னு ஆசை இருக்காதான். அப்போ ஆசை இல்லை அப்படின்னா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது சாப்பிட முடியாது. அப்போ அந்த ஆசை அவனை என்ன செய்யுது, கொல்லுது அப்படின்னு போட்டுருது. அப்போ சோம்பேறி ஒரு மோசமான ஒரு கேரக்டர். அதுக்கு தான் ஆண்டவர் நிறையா சொல்கிறாங்க. எறும்புக்கிட்ட போய் பாரு, அது எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்லாம் ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்காங்க. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். முன்னால் எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் சீக்கிரமாக அது எடுத்து சாப்பிட கை வராது சோம்பேறிக்கு. ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, சாப்பாடு வந்தவுடனே எடுத்து சாப்பிடுவாங்க, வேலை வந்தவுடனே எடுத்து வேலை செய்வாங்க, வண்டி எடுக்கணுன்னே டக்குன்னு எடுப்பாங்க. எதுனாலும் ஒரு ஆக்டிவாக இருக்கிறது தான் சுறுசுறுப்பு. அதான் சோம்பேறி அல்லாத ஒரு வாழ்க்கை. சோம்பேறி வயலை ஒருத்தன் கடந்து போனாராம். போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வயலு முள்ளும் அப்படியே கல்லும் முள்ளுமா கடந்துச்சான். ஆனால் இன்னொரு வயலை தாண்டி போகும்போது அந்த வயல் சுறுசுறுப்புள்ளவனுடைய வயலாம் பார்த்துக்கோங்க. அந்த வயலில் நெல் விளைஞ்சி அப்படியே கொத்து கொத்தாக தொங்குதாமா. அப்போ கேட்டதுக்கு இவன் எப்படிப்பட்டவன்னா சுறுசுறுப்பாக இருக்கிறவன். அப்போ சோம்பேறியின் வயலை கடந்து போகும்போது அது முள்ளும் இதுமா கிடக்கு. அப்போ வீட்டில் என்ன இருக்காது, தானியம் இருக்காதுலா, வீட்டில் அரிசி இருக்காதுலா, எந்த தக்காளி விதைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சோம்பேறி தூங்கணும் தான் இருப்பான். அதனால் இன்றிலிருந்து தூக்கத்தை நாம் வெறுக்க வேண்டும். தூங்க வேண்டிய நேரம் தூங்க வேண்டும். தூக்கத்தை என்ன செய்யக்கூடாதான், விரும்பக்கூடாது. இன்னும் பாருங்க 19ல் 15வது வசனம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 19, 15. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். அப்போ வேலை செய்யாதவன் எப்படி இருப்பான், பட்டினியாக இருப்பான். ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கிறவன் செல்வங்களை சேர்த்து கொண்டே இருப்பான். அவனுடைய குடும்பத்துக்கு தேவை எல்லாம் இருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையானது இருக்கும், மனைவிக்கு தேவையானது இருக்கும். மனைவி சுறுசுறுப்பாக இருந்தால் கணவனுக்கு தேவையானது இருக்கும். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றலாம். அதனால சோம்பல் என்ற ஒரு காரியம் பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. பைபிள் படிக்கணுமா, உடனே எடுத்து படிக்கணும். ஜெபம் பண்ணணுமா, உடனே ஜெபம் பண்ணிக்கிடணும். ஆலயத்துக்கு போய் நினைக்கிறோமா, உடனே ஆலயத்துக்கு கிளம்பிடணும். பாட்டு படிக்கணும், இன்னைக்கு 3 பாட்டு படிக்குமா அப்படின்னா உடனே பாட்டு புத்தகத்தை எடுத்து பாட்டு படித்து விட வேண்டும். அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் தானே வந்துடும். சோம்பல் நல்லதல்ல. இன்றிலிருந்து சோம்பலை விட்டு விடுங்கள். கர்த்தருக்காக வாழுங்கள், வேலை செய்யுங்கள், சாப்பிடுங்கள், கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோம்பல் நல்லதல்ல. சுறுசுறுப்புள்ளவனுடைய கைகள் செல்வத்தை சேர்க்கும். தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். God bless you.